வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஜூன் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் நேத்தோட மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ்விங் போயிருக்கு. அந்த அப்ஸ்விங் வந்து எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் ஃபார்ம் ஆச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் 300 பாயிண்ட், 250 பாயிண்ட், 300 பாயிண்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கேப் டவுன் வந்தோடனே அதுக்கப்புறம் கேப் ஃபில்லிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அப்போது நேத்தோட கண்டிஷன் வந்து நம்ம ஒரு பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த பியரிஷ் மார்க்கெட் நடக்கிறதுக்கு மத்தியானம் ஏறக்குறைய மணி 12:30 1 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் மார்க்கெட் நடந்துச்சு. அப்போது இன்னையோட மார்க்கெட்டும் பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்குமா, இல்லை வந்து மார்க்கெட்ஸ் மறுபடியும் ரெக்கவர் ஆகி பாசிட்டிவாக போகுமா அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைய டேட்டாஸ் அண்ட் மார்க்கெட்டோட நம்பர்ஸ் வச்சு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கும் பேரிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை நமக்கு பார்க்குறோம். அப்படின்னா இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இந்தியா விக்ஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்தியா விக்ஸ் வந்து 15.5 15.7 இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. இந்த 15.5 15.7லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ், அதாவது இந்தியா வாலடைலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து எவ்வளோ அக்ரெசிவாக பையிங் அண்ட் எவ்வளோ அக்ரெசிவாக செல்லிங் நடக்குதுங்கிறத ஒரு கால்குலேஷன் தான். அப்போ இந்த 15.5 15.7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு ஸ்டேபிளான இந்தியா விக்ஸ். அப்போது இங்கேருந்து கீழே போகிறதுக்கான வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வேல்யூ கொஞ்சம் அதிகம், சான்ஸும் அதிகம், மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே போகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்தியா விக்ஸ் 15.7லேருந்து கூடி 17 பக்கம் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் இதிலிருந்து 20 வரைக்கும் இல்லைனா 22 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த 22 போனதுக்கப்புறம் கூல் ஆகும் பாருங்கள், அப்போ தான் வந்து நமக்கு மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்போதைய நிலைமையில் மார்க்கெட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரிங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பொசிஷன்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அப்போது நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. மூணாவதாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நீங்கள் கவனிச்சிங்கனாலுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்ஷனை எப்போயுமே பார்த்தீங்கன்னா செல்லர் சைட்லேருந்து தான் பார்ப்பாங்க. யாராவது விற்றா தானே ஆப்ஷன் பை பண்ண முடியும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ இந்த ஓஏ டேட்டாஸில் முக்கியமாக நமக்கு தெரிகிறது என்னென்னா செல்லர்ஸோட பொசிஷன் என்னங்கிறது. அது பார்த்தோம்னா கால் ஆப்ஷன் சைட் குவான்டிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலைக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்போது நமக்கு வந்து மற்ற டேட்டாஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் மார்க்கெட் வந்து இன்றைக்கும் செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவு இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 23,000 22,800 இந்த ரெண்டு ப்ரைஸ் லெவலுக்கும் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக இந்த இன்ஃபர்மேஷன் பத்தாது, இன்னும் கொஞ்சம் எப்படி நான் இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்க்குறேன்னு தெரிஞ்சால் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ட்ரேட் வியூவில் போய் நிஃப்டி 1 ஆச்சரியக்குறி இந்த மட்டும் போட்டுருங்க. ஸோ நிஃப்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1ன்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். இந்த லிஸ்ட்டில் கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கும். அதை கீழே கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் நமக்கு பார்க்கும்போது ஏன் மற்றதெல்லாம் செட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் சார்ட்டை நமக்கு கொடுக்கும். மற்றதுல எல்லாம் வால்யூம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி பார்க்கலான்னா நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போதைய நிலைமையில் இருக்க கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் என்ன. கிஃப்ட் நிஃப்டியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால குளோபல் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இரண்டாவது விஷயம், கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த 6:30க்கே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறனால
நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கே முன்னாடி நமக்கு வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நேற்று நமக்கு 3:30க்கு இருந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இப்போ இருக்கிற ப்ரைஸ் தான், அதாவது 23,130 தான். இப்போ வந்து காலையில் நமக்கு ஒரு கேப் டவுன் ஃபார்ம் ஆனாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ்விங் போயிடுச்சு. ஏன் இந்த ப்ரைஸ் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நமக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஏறக்குறைய மணி 7 மணி. அப்போ இந்த 7 மணிலேருந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 350 பாயிண்ட் கேப் டவுன் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7:30 மேலே ரெக்கார்டிங் முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் 9 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. அப்போ இந்த கேப் டவுன் எவ்வளவோ குறைஞ்சிருச்சுன்னா 230. அப்போது இந்த 230 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் ஒரு கேப் டவுனாக ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னையோட நிலைமை இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 9 முன்னாடி ஒருவேளை பாசிட்டிவாக போச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன கேப் டவுன் வரலாம், கேப் அப் வரலாம். அதே இது இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா சின்னதாக ஒரு கேப் டவுன் வரலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். மாதத்தில் ஒரு தடவை நடந்தால் கூட நமக்கு அது வந்து ஒரு ரேராக நடக்கிற விஷயம் தான். ஸோ அப்படிங்கிறனால அதிகபட்சம் நமக்கு மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட்ஸ் கொடுக்கும். அது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 எந்த வேல்யூவில் இருக்கோ அதே வேல்யூவில் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு மெயின்டைன் ஆகும். அப்போ இப்போதைய நிலைமை நமக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது 7:30 அப்படிங்கிறனால நமக்கு இப்போதைய நிலைமையில் பார்க்கும்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 கேப் அப் அண்ட் கேப் டவுன் இல்லை அப்படிங்கிறது புரியுது. இரண்டாவது விஷயம், நான் வந்து இந்தியா விக்ஸ் டேட்டாவை சொன்னேன். இந்தியா விக்ஸ் டேட்டா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்ட்ராங்கான ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கேண்டிலாக இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் நமக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷருக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேப் ஃபில்லிங் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் நடந்துச்சு. அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. அண்ட் நேற்றோட ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே ப்ரைஸ் லெவலில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு தகவல். அப்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 23,130 இருக்குது. அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகி 23,000 அதே மாதிரி 23,000 கிராஸ் பண்ணுச்சுன்னா 22,800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து கேப் அப் கேப் டவுன் எதுவும் இல்லாதனால கேப் கவரிங்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம். யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஓவராலாக வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது திங்கக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. ஸோ காலையில் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. நாஸ்டாக்கோட காம்போசிட் இண்டெக்ஸ், அதே மாதிரி டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. மூணாவதாக நம்மளோட S&P 500, இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு தடவை புல் பேக் போச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். அப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டோட ஒரு கண்ணாடி மாதிரி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவை என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு. கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து காலையில் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு. அப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர்னால யூஎஸ் மார்க்கெட்டோட டேட்டாஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்டோட டேட்டாஸ் பாசிட்டிவாக இல்லாதனால கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற ஒரு இண்டிகேஷன்ஸ் நமக்கு காமிக்குது. அப்போ இந்த 3 டேட்டாவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு டவுன் சைட் புஷ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. அப்படின்னால பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் புஷ்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி டிஃபர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. நமக்கு ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து பிசிஆர் ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே, அப்போ பிசிஆர் ரேஷியோ குறையுதுன்னா இந்த இடத்துல ஜூன் 2ஆம் தேதி பிசிஆர் ரேஷியோ 1.04 இருந்துச்சு. அதாவது மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்கான சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து 1.04 அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு வந்திருக்கு. அப்போது நம்மளோட பிசிஆர் ரேஷியோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் மார்க்கெட்கான ஒரு இண்டிகேஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி நிஃப்டியும் நமக்கு வந்து ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனும் அண்ட் நேற்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷருக்கும் புஷ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன வாரம் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அடுத்து 3, 4, 5, 6 இந்த 4 நாள் நம்ம கவனித்தோம். அதாவது 3, 4 வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி, திங்கக்கிழமை 8ஆம் தேதி, இது எல்லா நாளும் கவனித்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கால் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அந்த ப்ரைஸ்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அப்போது நிஃப்டி இப்போ எந்த ப்ரைஸில் இருக்கோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலிருந்து அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும். அங்கேருந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்கான நமக்கு ஒரு இன்ட்ராடே செட்டப் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தெரியுது. ஏன் கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆனால் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்னா, ஆப்ஷனை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஆப்ஷனை பார்க்குறது நமக்கு வந்து எப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் முதல் ப்ரையாரிட்டி. ஏன்னா ஆப்ஷனை அந்த ப்ரைஸில் யாராவது விற்றா தானே யாராவது வாங்க முடியும். அதனால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு பார்க்குறது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸோட ஒரு வியூவில் இருந்து தான் பார்க்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த ப்ரைஸில் இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறனால கால் ஆப்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்டப் ஆகிற மாதிரி அப்போது அட் த மணிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக போகிறது வந்து கம்மியாகும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இல்லைனா ஓஏ சேஞ்ச் தான் பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஆப்ஷன் அதாவது ஓஏ டேட்டா வர்சஸ் நமக்கு வந்து டைமும் பார்க்குறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது போன எக்ஸ்பைரி 3ஆம் தேதி, போன எக்ஸ்பைரி 2ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை, இங்கே வந்து கால் ஆப்ஷன் சைடு நமக்கு ப்ரெஷர் கூடியிருக்கு அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கடைசியாக நம்மளோட எஃப்ஐஏ டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எஃப்ஐஸோட பொசிஷன் என்னங்கிறது தெரிஞ்சிடும். எஃப்ஐஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து மார்க்கெட்டில் பியரிஷாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஸாக பியரிஷாக இருக்காங்க. அண்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மார்க்கெட் வந்து அவங்கள ஒபே பண்ணி மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு நேற்று இருந்த மாதிரியே இல்லைன்னா 4ஆம் தேதி இருந்த மாதிரியே மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அண்ட் ப்ரோஸ் அண்ட் டிஐஎஸ் கன்சிடர் பண்ணதில் டிஐஐஸும் பார்த்தீங்கன்னா நேற்றோட மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் பியரிஷாக இருந்திருக்காங்க. அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் பியரிஷாக இருந்திருக்காங்க. அப்போ எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா நேற்றோட மார்க்கெட்டோட எண்டில் அவங்க வந்து ஒரு நெட் பியரிஷாக இருக்கிறனால இன்றைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. அப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் நமக்கு வந்து இருக்கிற சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3மே ஒரு டவுன் சைட் புஷ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.